படம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லதாங்க நான் என் கிளம்பி போயிட்டு இருக்கேன். பேசுற இடத்துல பேசினா வரும் காசு. படம் வந்து பார்த்து முடிச்சிட்டோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சிபிஎஸ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷோ புஷ்பா படத்துக்கு போகிறோம். அதுக்காக புஷ்பா போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஸோ அதனால தான் போகிறோம். யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தாங்க போகிறோம். அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு புஷ்பா படத்துக்கு போகணுங்க. சிபிஎஸ்சி இப்போ கரெக்டாக டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 10 ஆகுதுங்க. ஆன்லைனில் எதுவுமே புக் பண்ணல, நேராக தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் புக் பண்ண வேண்டியதாங்க. சும்மா ஃபோனில் பார்த்தேன், டிக்கெட்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அப்படியே புஷ்பா கிளம்ப வேண்டியதாங்க. படம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு தெரில. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லதாங்க நான் என் கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி 2 நாள் லேட்டு தான் நான் படத்துக்கு போகிறது. சிபிஎஸ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் இப்போ பின்னாடி போயிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கோங்க. அப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு தான் நம்ம அப்படியே தேட்டருக்கு போயிட்டு படத்தை பார்க்கணுங்க. என்ன சொன்னேன், இன்னும் டிக்கெட்டு எதுவுமே வாங்கலை. நைட்டில் நம்ம பொறுமையாகவே போவோம், நாயெல்லாம் துரத்தும். அப்புறம் இப்போ போகும்போது போயிடலாங்க, வரும்போது தான் மாட்டுவோமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் கோயம்புத்தூரில் எப்போவுமே ட்ரங்க் அண்ட் டிரைவில் பைக் ஓட்டுறாங்களா கார் ஓட்டுறாங்களான்னு எல்லா இடத்துலையும் போலீஸ் பிடிப்பாங்க. ஸோ அதனால் பயமாக இருக்குங்க, போயிட்டு எங்கேயாச்சும் மாட்டிடுவோமோ அப்படின்ட்டு. போய் மாட்டினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, எல்லா ப்ரூஃபுமே கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் எதுக்கு பயப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் முடிச்சாங்கன்னா 1 மணி நேரம் நிற்க வச்சுருவாங்க. அதனால தான் பயமாக இருக்குது. சரிங்க, நம்ம ஃப்ரெண்டு இன்னும் 2 ஃப்ரெண்டு அழைக்க போகிறோன்னு சொன்னோம்ல, அவனுங்க வரட்டும். வந்ததுக்கப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாங்க. இங்கே ஒரு நாய் வந்து எப்படி பார்க்குது பாருங்க, கொஞ்சம் விட்டா நம்மளை கடிக்க வந்துடும் போல. நல்லா குளிருதுங்க நைட்டில் வண்டி ஓட்டும் போது. ரோடே தெரிய மாட்டேங்குது, பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். சிபிஎஸ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் அடித்தா தான் அடுத்த ஒரு 10 கிலோமீட்டர் கவர் ஆகும். அதனால் பெட்ரோல் போட்டே கிளம்பிடலாங்க. எங்கடா இருக்கு நம்ம ஆளுங்க தான் அங்கே நிற்கிறாங்களா? இப்போ அப்படியே பெட்ரோல் போட்டு கிளம்புவாங்க. ஆஃப் பண்ணிக்கிறேன். 200 பேசுற இடத்துல பேசினா வரும் காசு. இந்தாங்க டோக்கன் 10 ரூபாய் எடுத்துக்கோங்க. ஓகே. சிபிஎஸ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு வந்துட்டோம். ஸோ படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. அப்படியே கிளம்பலாங்க. சிபிஎஸ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி படம் பார்த்தாச்சு. இன்டர்வல் பிளாக் சொல்லுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோம். அப்படியே ஹாய் சொல்றான். ஹாய் சொல்றான். விளாக்டா டே, சத்தியமா விளாக்டா. ஹாய் சொல்றான். எல்லாருமே கூச்சப்படுறாங்க. ஸோ கேமரா போட்டு அப்படியே போலாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் போயிட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்டர்வல் ஃபர்ஸ்ட் பிளாக் எப்படி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுங்க. சத்தியமா சொல்றேன், எதிர்பார்த்தவங்களோட நல்லா இருந்துச்சு. இல்ல எடுத்து என்னடா பண்றது தம்பி, கூப்பிடுறாங்க பாரு. ஹாய் சொல்லு. பயந்துட்டு இருக்கேன்டா. சிபிஎஸ்சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளதாங்க பாத்துட்டு இருக்காங்க. அதனால நான் கேமரா ஆஃப் பண்ணிடணும் கொஞ்ச நேரத்துல.
ஸோ எல்லா தேட்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸும் ரேட் அதிகமாக வைப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு காஃபிலாம் கொடுக்குறாங்க. ஸோ வெளியவே கோயம்புத்தூர்ல 25 ரூபா தாங்க காஃபிக்கு, 30 ரூபா பரவாயில்லன்னு நினச்சிட்டு காஃபி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு நம்ம திருப்பி படம் பார்க்க போனாங்க. ஸோ படம் பார்த்த வரைக்கும் செம்மையா இருந்துச்சுங்க. வீடியோ எடுக்குமா? எடுத்தாச்சு. நம்ம ஃபைனலாக படம் பார்த்தாச்சுங்க. வெளில போயிட்டு நினச்சிருக்கோம். முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கான் பாருங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஒரு ஹீரோ வந்துட்டு இருக்காரு. ஹீரோ கேமரா வந்து பயந்து ஓடிட்டு இருக்காரு. இங்கே ஒரு ஹீரோ பாருங்க. ஹீரோ ஹாய் சொல்லுங்க. பாருங்க எவ்வளோ கெத்தா அவன் டீசெண்டாக சொல்கிறான். அங்கே ஒரு தலைவர் ஹீரோ வந்து போயிட்டாரு. ஸோ சிபிஎஸ்சி படம் வந்து பார்த்து முடிச்சிட்டோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நினச்சி பார்த்து ஓரளவுக்கு வந்தோம். ஸோ நினச்சி பார்த்ததோட ரொம்ப கெத்தாக இருக்குங்க படம். நான் என்ன ப்ரோ எல்லா படத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. அதனால தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே பார்த்தோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ தெலுங்கு படத்துக்கு இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா, அந்த படம் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 கூட பார்க்கல, சும்மா அப்படியே பார்ட் 2 தான் பார்க்க வந்தேன். ஸோ பார்த்தா பார்ட் 1 பார்க்கலனாலுமே பார்ட் 2 நல்லாவே புரியுதுங்க. ஃப்ரெண்டை வந்து இப்போ நான் கேட்குறேங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறேன். அவன் எப்படின்னா சொல்கிறான்னு பார்ப்போம். படம் எப்படி இருந்துச்சு கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ராஷ்மிகா டான்ஸ் ஒரு 70 ரூபாய்க்கு வருது, ஸ்ரீஜில் டான்ஸ் ஒரு 100 ரூபாய்க்கு வருது. ஸோ 170 படம் க்ளோஸ். ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து முடிச்சிட்டோங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். ஸோ படம் வந்து 120 ரூபா டிக்கெட்டு கொடுத்த காசுக்கு ஒருத்தா இருந்துச்சுங்க. நம்ம ஃப்ரெண்டு ஹீரோ வண்டி எடுக்கிறாரு. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரில. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ளாக்லாம் எடுத்துகிட்டு இருக்கேனா, இதுக்கப்புறம் என்ன பேசணும்னு தெரில. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. சிபிஎஸ்சி இப்போ கரெக்டாக டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிய காலையில் 3 மணி ஆகுது. ஸோ 2:30 மணிக்கு தேட்டர்லேருந்து கிளம்புனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. ஸோ இப்போ தாங்க வந்தோம். ஸோ படத்தை பற்றி நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். படம் வந்து 120 ரூபா டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கினோம். ஸோ 120 ரூபாய்க்கு படம் ஒர்த்தா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. ஸோ நினச்சி பார்த்து போனதோட நம்ம பார்த்தப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா 1 அரைகுறையா பார்த்துட்டு நேராக புஷ்பா 2க்கு போனேன். பரவாயில்லைங்க, புஷ்பா 1 பார்க்கலனாலும் புஷ்பா 2 கதை புரியுதுங்க. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துல ஏகப்பட்ட சீன் லாஜிக் இல்லாமல் இருக்கு. லாஜிக் இல்லாமல் இருந்தாலுமே பார்க்குற அளவுக்கு தாங்க இருக்கு. அதனால இந்த vlog இதோட என் பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.